ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லுங்க. இல்லை கேளுங்க. இது வந்து ஒரு கட்டுக்கதை. நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இப்படி பேசுனீங்க. அப்படிதான் எங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்க எப்படி இதை நம்புறது? ஆல்ரெடி பப்ளிசிட்டிலேயே நான் இருக்கேன். அப்புறம் எனக்கு எதுக்கு பப்ளிசிட்டி தனியா? இது நீங்க அங்கே ஷோவில் பேசுனதுமே ரொம்ப இயல்பாக தான் வந்து பேசுனீங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேய் படத்தில் நம்ம ஒரு பேயை பார்க்குறோன்னா அது எப்படி பேசும், அதோட வாய்ஸ் மாறும். இல்லை இல்லை, அது படம். ஆ அது படம். படத்துக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அனுபவிச்சிருக்கியா சொல்லு. அவளையே இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. யாரு? என் தங்கச்சிய. இப்போ யார் பேசுறது? இல்லாதான் வந்திருக்கேன். எப்பயிலேருந்து இருக்கீங்க? நான் என் தங்கச்சி கூட தான் நான் இருக்கேன். நான் அன்றைக்கே சொல்லித்தான் வச்சுருக்கேன். இல்லை, இப்போ எவ்வளோ நேரமாக இருக்கீங்கன்னு கேட்குறேன். எப்போ வந்தீங்க? அவள் கூட தான் நான் இருக்கேன் போது நான் எப்படி வராமல் இருக்கேன் சொல்லுங்க. நீங்கள் ஏன் சரியா உங்கள் தங்கச்சியை ஏன் போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க? அவளுக்கு யாருமே இல்லைப்பா. உள்ள வீட்டுக்குள்ளேயே சதி நடக்குது. அதனால் நான் கூட இருக்கணும். அவள் கூப்பிட்றனால தான் நான் வர வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்களை கூப்பிடவே இல்லையே. இப்போ வந்து நான் உங்கள் தங்கச்சிட்டில பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. நல்லபடியாக அவள் பேசினால, அவளோட கதையெல்லாம் என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னால, அதை மட்டும் வேணால் போடுங்க. சந்தோஷம். ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சியை ரொம்ப தொந்தரவுல பண்ணுறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா வந்து அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. உங்கள் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, கணவர் இருக்காங்க, குழந்தை இருக்குது. அதையே நீங்கள் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. அவளை என் தங்கச்சிகளை எவ்வளோ பேசுறாளுக்கு தெரியுமா? எவ்வளோ பேத்த பார்க்குறாங்க. எவ்வளோ ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய பேரோட கான்வர்சேஷன் வச்சுருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் எவர் வந்து ரியலாக ஒரு பேயோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஒரு ஷோவில், ஒரு டாக் ஷோவில் வந்து பயங்கரமாக வைரல் ஆனாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம்மா. இப்போ வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க? அஸ்னத் பேகமாக இருக்கீங்களா, இல்லை ஷக்கிலா பேகமாக இருக்கீங்களா? அஸ்னத் பேகமாக இருக்கம்மா. இப்போ அந்த டாக் ஷோவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என் உடம்புல வந்து எங்கள் அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எதனால் உங்கள் உடம்புல வந்தாங்க? அதுக்கான காரணம் என்ன? என் மேலே ரொம்ப அளவு கிடந்த பிரியம்ப்பா. ரொம்ப பாசம். ஏன்னா நான் வந்து சொல்ல அந்த மாதிரி, என் பொண்ணுக்கு என்னை நீ டெலிவரியில் நல்லா பார்த்துக்கிட்டேன், உன் பொண்ணுக்கு எப்படினாலும் நான் கஷ்டப்பட்டு செய்வேன், கல்யாணத்தை நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் வாக்குறுதி கொடுத்து அதை மாறாமல் 3 வருஷம் சென்று அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அக்கா பொண்ணுக்கு? ஆமாம், அக்கா பொண்ணுக்கு நான் பண்ணி வச்சேன். பணம் ஒரு சைடில் வந்து கொடுக்காதேன்னு விட்டு மீதி உள்ள அக்காங்களாம் சொன்னாங்க. நிறைய பேர் அதை கொடுக்காத பேரை ஏமில்லை, கொடுக்காத, இந்த பணம் வராது, இந்த நகை வராது, இந்த பொருளெல்லாம் வராதுனாங்க. அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், ஏன் கொடுக்குற மாதிரி நினச்சி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. அதைத்தான் அவங்க மனசில் வச்சுட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க நினச்சிட்டே இருக்கனால உங்களுக்கு வர கண்டிப்பாக கிடையாது. ஏமா நானாக வியாபாரம் விற்கிறக்கும், பிரியாணி தாளிக்கிறக்கும், மசாலா போடுறக்கும் அவங்க வந்து சும்மா படுக்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லைங்களா? இல்லை, உங்களுக்கு வந்து இதை பற்றி யோசிச்சு உங்களுக்கு மனதளவில் வந்து டயர்டாக அது மிந்தி போனால் ஒரு மாதம் இருக்குமாடா, 2 மாதம் இருக்குமா? ஆனால் ரெட்டினாக தினம்மா கேட்குறேன். தினம் நம்ம எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் பொண்ணாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, இவங்க 3 பேருமே என் கூட எப்போவுமே நினச்சா கண்டிப்பாக இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க இந்த மாதிரி உங்கள் உடம்புல வந்து உங்கள் அக்கா வந்தாங்கன்னு சொல்கிறீங்க? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிமா வந்து அழுதுகிட்டே. ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஹாலில் உட்காந்து அழுதுருக்கேன். சும்மா கடைக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கிளம்புங்கிறத நீ தேவையில்லை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுனான். ஆனால் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. பாப்பா தான் எனக்கே சொன்னான். எங்கள் மாமியார் மாதிரி இதே இப்படி பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு போயிடுச்சு எங்கள் மாமியார். உட்காந்து அழு தேம்பி அழுதுட்டு உங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படி அழுதுருக்காங்க. என் பிள்ளை மறுநாள் வந்து அதை வந்து சாயங்காலம் நான் பேசிட்டு இன்னும் நிறையா பேசியிருக்கேன். படுத்துட்டேன், நான் அழுதுகிட்டே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நாகூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஏர்வாடி கூட்டிகிட்டு போனார். ஏர்வாடி கூட்டிகிட்டு போய்மா அவங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகணுன்னு இல்லையா. ஸ்ட்ரெயிட்டாக போனோம். நல்லா நாங்கள் ரூம்பு பிடிச்சோம், சந்தோஷமாக தூங்கி எழுந்திரிச்சோம், குளித்தோம், சாயங்காலம் தர்காவுக்கு போனோம்.
ஷால் இப்படி போட்டுக்கிட்டு புது ஷால் இப்படி போட்டு மண்ணள்ளி போட்டுக்கிறாங்களாம். மண்ணள்ளி நீங்க நான் அள்ளி பண்ணி போட்டிருக்கேன். அவள் வீடியோ எடுத்திருக்கா. இருக்கு அந்த வீடியோல. அதான் அழிச்சிட்டா. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அழிச்சாப்பா. இந்த ஷோவுக்கே எனக்கு கொடுத்துருப்போமே. தர்கால இருக்கப்ப வந்துச்சா? ஆமா, தர்கால வந்து வீடியோ பிடிச்சிருந்தா. தர்காவா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், இப்போ பேய் இருக்கு உடம்புலனா கண்டிப்பா அதுக்குள்ள நுழையவே முடியாது இல்ல. நீங்க எப்படி தர்காக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்றீங்க? இல்லைங்க, அங்க தர்காவே பேய்க்கு உண்டான தர்கா தான். நீங்க பார்த்தது இல்லையா அங்க உள்ள? முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதை கூட விடுங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. தர்காவில் எடுத்துக்கங்க, நூர் முகமது தர்கான்னு சொல்லுவாங்க. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா பேய்களுக்குன்னே தனியாக கட்டியிருக்காங்க. இந்து பொண்ணுகள்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் இப்படியே பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்போ ரீசெண்டாக இப்போ முந்தானத்து போய் கவுரு கட்டிட்டு வந்தேன். தர்கால போய் ஆமாம், கட்டிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு கட்டிட்டு வந்தேன். ஏன்னா சும்மா வந்துட்டு இருக்காங்க. பிடிச்சி இவ திட்டி விட்டுருக்கா, நல்லா திட்டி விட்டுருக்கா. யாரு? உங்க பொண்ணு? என் பொண்ணு. வரக்கூடாது, செய்யக்கூடாது, எங்கள் அம்மா போட்டு கஷ்டப்படுத்தாதுங்க, நீங்கள் வர்றதுனால எங்கள் அம்மா இப்போ மீடியா அளவு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மக சத்தம் போட்டு விட்டுருக்கா. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு கம்முன்னு இருந்தாங்கப்பா. முந்தானத்து பழையபடி வந்து என்னமோ பேசியிருக்காங்க. இது இந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. நான் வந்து எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு நல்லது தான் பண்ணுவேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவ தான் சொல்கிறா. நீங்க அந்த ஷோல சொல்லிருப்பீங்க இந்த ஷோக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க இங்க வரீங்க, இங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, எதுவுமே சொல்லலைங்க. அவங்க சொல்லலை, என் மக சொல்லி நான் இப்போ வந்தேன். ஏன்னா எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப பேர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு மனம் பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மனம் பாதிக்கிறது இல்லைங்க. நம்ம யாராச்சும் அன்பாக நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம கூட யாராவது ஒரு ஆத்மா இருந்துகிட்டே இருக்குங்க. சாமி இருக்கிறது உண்மைன்னு நம்புறீங்கல்ல, சாமி இருக்கு. எதுக்கு பூச்செட்டி தூக்குறோது எல்லாரும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. அந்த ஷோவிலே தான் கேட்டிருக்காங்க. ஒரு தம்பி கேட்டிருக்கான். நான் இப்போ எல்லாம் அதில் பார்த்தது இப்போ நிறைய நானே இப்படி இருக்கேன். சரி, உங்க அக்கா எப்போ தவறுனாங்க? ஏப்ரல் மாதம்மா. ஏப்ரல் இல்லை, மே. ஏன்னா ஏப்ரலில் எங்கள் மாமனார் தவறினாரு. அந்த ஏப்ரல் லாஸ்ட்லேயே எங்கள் அண்ணன் மகன் தவறினாரு. மேல அக்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது வந்து நீங்க சொன்னீங்க. என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அவங்க வரத்துக்கு முன்னாடி? இல்லை நம்ம உங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும்ல, என்னெல்லாம் நடந்துச்சு? கை கால் தூக்கவே முடியாது, கையை எடுக்கவே முடியாது. தூங்குறப்பயா? முழிச்சிருக்கிற போதே, நடக்கிற போதே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்னொருத்தர் கூட இருந்தால் எப்படி இருக்கும் நடக்கிறது. ஈர்க்கலே நான் வெயிட்டான உடம்பு. இதில் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். படி ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது. செம்பில் தண்ணி கூட எடுக்க முடியாது. சின்ன டம்ளரில் தண்ணி குடிக்க முடியும். உட்காரவே தான் சொல்லுவோம். அடிக்கடி உட்கார தான் சொல்கிறாங்க. நடக்கிறக்கோ இதுக்கெல்லாம் விரும்புகிறதே இல்லை. ஒரு தலகாணி போட்டு ஹாலில் படுத்துக்கிறது. இந்த சிம்டம்ஸு இது சொல்லப்போனால் அவங்க எதனா கை பேசப்பட்டதுனால சட்ட இப்போ வேலை இருக்குது, அடுத்த வேலை பாரு அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது. யாரு? எங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேச வந்தால் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறது. இந்த மாதிரி தான் பண்ணுறதுண்ணா. இது எங்கள் வீட்டுக்காரர் 2 மணி நேரம் சொல்லிட்டாரு. இப்போ குறைஞ்சது இப்போ 5 மாதம் ஆகுது. நாங்களே நெசமா 5 மாசமா. இப்போ அவங்க இறந்து எத்தனை மாசத்துல? அவங்க இறந்து இப்போ 2 வருஷம் பக்கம் ஆக போதுமா. எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட போயிட்டு வந்து பாருங்க. அப்போ போயிட்டு வர்ற போது தான் இப்போ ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. அதுலேருந்து இப்போ இருக்காங்க எங்க கூட. அதுதான் கேட்குறேன். ஒரு 6 மாசமா உங்களோட இருக்காங்க? ஆமாம்மா, இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? எப்போ வந்தாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பேசினாங்க, அவங்க உங்க உடம்புல வந்து என்ன மாற்றம்லாம் நடக்குது? அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஷோவில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, எதுவுமே தொந்தரவே கொடுக்காதுங்க, சைலண்டாக இருப்பாங்க. இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன். முதல் நாள் நடந்திருக்கும்ல உங்களுக்கு, அது என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். நமக்கு நிதானமே இருக்காதேம்மா. எப்படி நிதானம்? சாப்பிட்றதுக்கு உண்டானது மட்டும்தான் நமக்கு தெரியும். நடக்கிறோம் பிடிக்கிறோம் அவ்வளோதான் தெரியும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வேற கேளுப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லுங்க. இல்லை கேளுங்க. இல்லை இப்போ எங்க எல்லாருக்குமே வந்து எப்படின்னா இது எல்லாமே ஒரு பொய்யா தெரியுது. இது வந்து ஒரு கட்டுக்கதை. நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இப்படி பேசுனீங்க அப்படிதான் எங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்க எப்படி இதை நம்புறது? ஆல்ரெடி பப்ளிசிட்டிலேயே நான் இருக்கேன். அப்புறம் எனக்கு எதுக்கு பப்ளிசிட்டி தனியா? இப்ப பேசுறது சொல்லல, நீங்க அப்படி பேசுனதே பப்ளிசிட்டிக்காகன்னு சொல்றேன். இந்த பப்ளிசிட்டிலே நான் தொழில் பண்ற இடத்துல 10 ஊருக்கு தெரியும். பொள்ளாச்சியில குறைஞ்சது 10 ஊருக்கு தெரியும். என்னைய இந்த அளவுக்கு தெரிகிற போது எனக்கு எதுக்கு பப்ளிசிட்டி வேணும்? நான் இதை வச்சு எதனாவது நடிக்க போறேமா, இல்ல இதை வச்சு எதாவது ஆசை இருக்கும்ல, சோஷியல் மீடியால நம்ம ஃபுல்லா வரணும், ரீல்ஸ்ல வரணும், அந்த மாதிரி பொய் சொல்லி தான் வரணுங்கிறது இல்லை. நேர்மை சொன்னா நிறையவே இருக்குதுங்க. பொய் சொல்லி தான் வரணுங்கிறது இல்லை. சரிங்களா? இப்ப வரமாட்டாங்களா அக்கா கூப்பிட்டா? இப்ப நீங்க நினைச்ச நேரத்துக்குலாம் வரமாட்டாங்களான்னு கேட்க? அப்படிலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கா தோணணும்,
வருவாங்க. எப்பெல்லாம் வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. அது நீங்க அங்க ஷோல பேசுனதுமே ரொம்ப இயல்பா தான் வந்து பேசுனீங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேய் படத்துல நம்ம ஒரு பேயை பார்க்குறோம்னா அது எப்படி பேசும், அதோட அது வாய்ஸ் படம். மாறும். இல்ல இல்ல அது படம். ஆ அது படம். படத்துக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அனுபவிச்சிருக்கியா சொல்லு. அவளையே இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. யார? என் தங்கச்சியை. இப்போ யார் பேசுறது? செயலாக தான் வந்திருக்கேன். எப்பையிலேருந்து இருக்கீங்க? நான் என் தங்கச்சி கூட தான் நான் இருக்கேன். நான் அன்றைக்கே சொல்லித்தான் வச்சுருக்கேன். இல்ல இப்போ எவ்வளவு நேரமா இருக்கீங்கன்னு கேட்குறேன். எப்போ வந்தீங்க? அவள் கூட தான் நான் இருக்கேன் போது நான் எப்படி வராமல் இருக்கேன் சொல்லுங்க. நீங்க ஏன் சரியா உங்க தங்கச்சியை ஏன் போட்டு தொந்தரவு பண்றீங்க? அவளுக்கு யாருமே இல்லைப்பா. வீட்டுக்குள்ளேயே சதி நடக்குது. ம். அதனால் நான் கூட இருக்கணும். அவள் கூப்பிட்றனால தான் நான் வர வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்களை கூப்பிடவே இல்லையே. இப்போ வந்து நான் உங்க தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. நல்லபடியாக அவள் பேசினால, அவளோட கதையெல்லாம் என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னால, அதை மட்டும் வேணால் போடுங்க சந்தோஷமாக. நான் அதுக்காக தான் விட்டேன். ஆனா நீங்க உங்க தங்கச்சியை ரொம்ப தொந்தரவுல பண்றீங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க இறந்துட்டீங்கன்னா வந்து அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. உங்க தங்கச்சி வாழ்க்கையில வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, கணவர் இருக்காங்க, குழந்தை இருக்கு. அதையே நீங்க இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க. என்னாச்சு? தப்புதாம்மா. அவளை என் தங்கச்சிகளை எவ்வளோ பேசுறாளுக்கு தெரியுமா? எவ்வளோ பேத்த பார்க்குறாங்க. எவ்வளோ பொய்யை நிஜம் நம்புறாங்க, நிஜத்தை பொய்ன்னு நம்புறாங்க. இப்படி உலகத்துல என்னதை பேச சொல்கிறீங்க? நான் பெத்த பிள்ளைங்களே எனக்கு சதியாக இருந்துச்சுங்க. இப்போ அதை தெரிஞ்சுட்டு அவளை சத்தம் போட்டு விட்டுருக்கா பெரிய கட்டை. அது ஒரு நாள் ஃபுல்லாக சண்டை போட்டே இதாயிட்டா, டயர்ட் ஆயிட்டா. நான் போகணும்னு நினைச்சாலும் எனக்கு என் தங்கச்சி விட்டு போக மாட்டேன். அவ பாவம். அவ வாழ்க்கையிலும் சரி, ரெண்டாவது வாழ்க்கையிலும் சரி, அடுத்தவங்களுக்காகவே உழைச்சு வாழ்றா. அவ வாழ்க்கை இன்னும் யாரும் வாழலை. நான் அந்த சோவுல கூட கேட்டவங்களுக்கு தான் பதில் சொன்னேன். ஆனா இந்த சோவுல இது வெளியில வந்தா என் தங்கச்சிக்கு இப்பவே அவளை நிறைய பேர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ அதுக்கு கவலைப்படலை. நீ ஏன் அக்காவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்க தங்கச்சி உடம்புல நீங்க வரப்போ இவ்வளோ பேர் வந்து அவங்கள கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க. அதை தாண்டி நிஜ வாழ்க்கையிலுமே வந்து அவங்களுக்கு என்ன மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, இப்படிலாம் விஷயங்கள் கேட்குறாங்க. அப்படின்றப்போ நீங்க அவங்களோட நலன் கருதி வராம இருக்கலாம்ல. அவளோட உசுரையா நாங்க எல்லாரும் தான். நான், என் தங்கச்சி, என் அக்கா தான் அவளுக்கு உசுரே. வேற யார் அவளுக்கு? காசு பணம்லாம் சாதாரண விஷயம் அவளுக்கு. அவங்களே எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களேன்னு ஒருத்தா ஒவ்வொரு நேரம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கா. எதை வேணாலும் தாங்கிக்குவா. தப்பான ஒரு வார்த்தைகளை சொன்ன அந்த பிள்ளை எப்படி தாங்கும்? அந்த பிள்ளை வீட்டுக்கு எனக்கு சாப்பாடு இல்லாத போது அவள் போட்டான். சிலிண்டர்லேருந்து வாங்கி வச்சா, அரிசியிலேருந்து வாங்கி போட்டான். மாமாவுக்கு 10 ரூபா ஜோப்பில் இல்லைன்னா வச்சுட்டு போனான். இந்த மாமாவும் கையில் ஒன்றுமே இல்லையான்னு கொடுத்துட்டு போனான். என் தங்கச்சியை தயவு செய்து எல்லாத்துக்கிட்ட சொல்கிறேன், என் குடும்பத்துக்காக சொல்கிறேன், அவளை விட்டுருங்க எல்லாரும். அவள் ஒரு லக்கு எங்கேயோ வாழ்ந்துட்டு அவளை கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. சும்மா வச்சு சோறு போடல யாரும். ஹோட்டல் கடை வச்சு தான் அவன் நடத்திக்கிட்டு இருக்கா. என் கூட பிறந்தவங்களே அவளை பற்றி பேசுகிற போது கஷ்டமா. நான் அவள் கூட இருக்கிற போது ஃபோனில் எல்லா விஷயம் சொல்லுவேன்மா. நான் எல்லா விஷயம் அவளுக்கு நான் சொல்லுவேன். உன்னை இப்படி பேசுகிறாங்கம்மா, இப்படி செய்கிறாங்கம்மா, அது கூட அவள் சிரிச்சுட்டு தான் சொல்லுவாள்.
நீங்க சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லுவேன். பொள்ளாச்சியில் எது நடந்தாலும் அவளுக்கு முதல்ல சொல்றது நான் தான், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப அவ பொள்ளாச்சியே வெறுத்துட்டா. நமக்கு பொள்ளாச்சியில் யாருமே இல்லை, வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டா. அவ 10 பேர்த்தோட பிறந்தவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அவ இருக்குன்னு என் வீட்டில் சாப்பாடு குறையில்லாம பார்த்துக்கிட்டா. என்னைக்கு அவளை கல்யாணம் முடிச்சு நாங்கள் எல்லாரும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சோம். அவள் போனதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அதை கேட்டால் அவங்க பொண்ணு ரொம்ப என் தங்கச்சி பொண்ணு அவங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, அதை சொல்ல. என் தங்கச்சி பொண்ணு எவ்வளோ கேவலமாக போன வாரம் என்னை திட்டினா தெரியுமா? ஷோவுக்கு போயிட்டு வந்த மாதிரி 2 நாளில் என்னைய என் தங்கச்சி பொண்ணை என்னை தகாத முறையில் திட்டினேன். அதையே நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா மேலே அக்கறை. என்ன சொன்னாங்க தங்கச்சி பொண்ணு? என்ன சொன்னாங்க? எங்கள் அக்கா என் தங்கச்சிட்ட இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? அவங்க பிள்ளைகளுக்குலாம் அசிங்கமாக இருக்குது, என் பிள்ளைகளுக்கு அசிங்கமாக இருக்கா. ஏன் இவட்ட எல்லாம் வாங்கின போதில் அசிங்கமா இல்லையா? என் நம்பித்தானே கொடுத்துட்டு போனா. நான் இல்லைனாலும் நாங்கள் கொடுப்போன்னு அவங்க சொன்னாங்கல்ல. இப்போ இது நடிப்புன்னு தான் சொல்லுவாளுங்க, இதையும் நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப யாராலையுமே அதை ஏத்துக்க முடியணுமா? நிஜமாலுமே நீங்க சொல்றது, இப்ப நீங்க பேசுறதுமே உண்மையா பொய்யான்றது யாராலையுமே உண்மைதான். கண்டிப்பா நான் ஷூரா சொல்றேன். எப்படி நீங்க ஒரு பேய் படத்துல பார்த்தா மட்டும் ஒரு படத்தை 3-4 தடவை போனாலும் ஏன் பாக்குறீங்க சொல்லுங்க? அங்கேயும் நான் கேள்விக்கு நிறைய கேள்வி கேட்டேன். எங்களுக்கு என்னன்னா இப்ப நிஜமாலுமே அவங்க உடம்புல இப்ப நீங்க தான் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு எங்களுக்கு வேற ஏதாவது பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டும். நான் தான் அந்த ஷோலயே சொல்லிருந்தேனே, இது என்ன மேஜிக்கா தள்ளி வைக்கிறதுக்கு? இப்பெல்லாம் உங்களுக்குலாம் இதெல்லாம் இருக்குது, எங்களுக்குலாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட்றது மட்டும்தான். எல்லாமே ஒரே ஒரு ரீசன் சொல்றேன். நீங்க எந்த மதத்தினர் இறந்தாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. இறந்தவங்க சில பேர் பேசுறவங்க 100ல் ஒருத்தர் தான் பாங்க. அந்த 100ல் 1 நான் இருக்கேன். நான் ஓப்பனா சொல்றேன். நான் எவ்வளவோ சிரமப்பட்டு 8 வயசுல இருந்து என் தங்கச்சி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. இன்னைக்கு மட்டும் கஷ்டப்படுறா. அதை யாருமே உணரல. ஆனா 2வது ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வந்தாரு பத்தி அவரு உணர்றாரு. ஐயோ பாவம், ஐயோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, உணர்றாரு. நான் என் தங்கச்சி விஷயத்துக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட தண்ணி தான் வாங்கி குடிப்பேன். நான் போயிட்டு வரணுங்க, தண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி அவங்க பொண்ணுகிட்ட கேட்பேன், போயிட்டு வரேன்ட்டு. சரி, இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியுது நடக்கிற எல்லாமே. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா உங்க தங்கச்சியை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க, எல்லாருமே நடிக்கிறாங்க, போலியா இருக்காங்க, இப்படிதான் சொல்றாங்க. உங்க சொந்தக்காரங்கள்லேருந்து பார்க்குற அத்தனை பேருமே இப்படி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, என் தங்கச்சி வேற, நான் வேற. நான் தான் என் தங்கச்சி உடம்புல வந்திருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிளா ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டுங்களேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, உங்க உடம்புல மட்டும்தான் இருப்பீங்களா? அவங்க தங்கச்சி உடம்புல மட்டும்தான் வருவீங்களா? அவங்க பொண்ணு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், எங்க சொந்தத்துல அவங்க பேர் தான் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. எங்க ரிலேட்டிவ்லாம் இருந்தேனா, அதுக்கே நீ விளக்கு மாத்திரை அடிச்சு எல்லாமே பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? இருக்கிறாங்க விளக்கு மாத்திரை அடிச்சு இந்த மாதிரி பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. நாகூர்ல கொண்டு இதெல்லாம் கவுரெல்லாம் கட்டி விட்டாங்க. என் தங்கச்சி நாகூர்லேருந்து வெளியே கிளம்பும்போது நானும் வந்துட்டேன். அவ கூடயே சும்மா நான் ஒன்றும் வரல. நாகூரில் அங்கே இருக்கிறவங்க என்னை துரத்தி விட்டதுனால நான் வந்துட்டேன்னா. இப்போ திருப்பி எனக்கு போறதுக்கு முடியல. இப்போ அவங்க தங்கச்சியும் தான் போயிட்டு தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்தாங்க, அப்புறம் அவங்க உடம்புல இதெல்லாம் சும்மாம்மா, இதெல்லாம் சும்மா. நீங்கள் அவள் ஏடு எடுத்தே கட்டணும்னு இருக்காங்க. எனக்கே முதல்ல பிடிச்சிருந்துச்சு பேய். யாரு? எனக்கே பிடிச்சிருந்ததா? சகிலாவுக்கு ஆல்ரெடி என் பேர் தானே சகிலா சொல்லியிருக்கேன். நான் பேயின்னு சொல்றீங்கல்ல. எனக்கே நான் சின்ன வயசுல இருக்கிற போது பைக்ல வரும்போது 2 பேரும் அடிவிட்டு அந்த ஸ்பாட்ல. அதை நான் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப நாளா பேய் பிடிச்சிதான் கிடந்துச்சு. ஷக்கிலாக்கே பேய்? ஆமா, நான் வயசு பிள்ளையா இருக்கிறோம் அது நடந்தது. நான் சின்ன பிள்ளையா பால் விற்க போனேன், அந்த டைம் அது நடந்தது. புரியுதுங்களா? அந்த டைம் நடந்தபோது எங்க அம்மா கூட்டிட்டு போகாத இடம் இல்லை, எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க, எங்கேயும் கேட்கல. கல்யாணம் மாயும் கூட அவங்க போகல. புரியுதுங்களா? அந்த இது ஒன்று. 2வது எங்க சொந்தத்திலேயே எனக்கு செய்வனை வச்சிருந்தாங்க. செய்வனை வச்சு சகிலாக்கு செய்யல. நான் சைக்கிளா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ செய்வனை வச்சிருந்தாங்க. என் குழந்தைக்கு 3வது குழந்தை பிறந்திருக்குது எனக்கு. அந்த டயத்தில் தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாது. கத்திரிக்கோளால் இந்த 2 கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ
அந்த மாதிரி இப்படி இருந்துச்சு. அது என்ன ஜாக்கெட்டெல்லாம் பார்த்தோன்னா இப்படி கிழிச்சு தான் போடுவாங்க. இப்படி கிழிச்சு ஏன்னா உள்ள ஜாக்கெட் போட முடியாது. இப்படி கிழிச்சு தான் இருந்துச்சு. அதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் க்ளீன் பண்ணால் அந்த இடமே க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செய்வேன்னு சொல்லி எடுத்தாங்க. ஷோவிலே நான் சொல்லியிருப்பேன், அங்கே நீங்கள் வந்து நான் இப்போ இவ திருப்பி அதை பார்த்தா அழுகிறா சிரிக்கிறா நம்ம என்ன செய்யட்டும். எனக்கு என்னன்னா நீங்க சொன்னீங்க இப்போ வந்து என்னால வந்து எதுவுமே இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தள்ள முடியாது படத்துல காட்டுற மாதிரி இல்லைன்னு. அப்புறம் எப்படி சாப்பிட மட்டும் எப்படி முடியுது? சாப்பிட்றதுக்கு முடியும், பசிக்குதுங்களே. இப்போ அவ மேலே இருந்தால் அவளுக்கு பசிக்குமா? பசிக்காதுங்களா? அப்புறம் ஏன் எல்லாம் படைக்கிறீங்க? வருஷம் எதுக்கு படைக்கிறீங்கம்மா? பேய்க்கு எப்படிங்க பசிக்கும்? பசிக்காத நீங்க எதுக்கு படைக்கிறீங்க? உலகத்திலே கிடையாது, அவங்க உடம்பே கிடையாது, அவங்களுக்கு எப்படி பசிக்கும்? இன்னொருத்தர் மேல இருக்கிறோம்ல, அப்ப அந்த அவங்களுக்கு பசிக்காதா? பசிக்கிற போது அவங்க என்ன பிடிச்சி சாப்பிடணும். அவங்களுக்கு தேவையானது அவங்க சாப்பிட்டு போறாங்க. இல்லப்பா, இதுதான் வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யறேங்க, நான் செய்யல இல்லை, என் தங்கச்சி ஒன்று செய்யணும்னு நினைக்கிற போது அவ செய்யாம நான் செய்யறேன். அப்ப எனக்கு பிடிச்சது நான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான். என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படி? அது கருவாட்டு குழம்பு, களிக்கிண்டி. இது எனக்கு அதிகமாக அது சுகர் இருந்ததுன்னு சொன்னனால ஓகே அதுவே தான் பண்ணிட்டோன்னா. இப்போ நீங்கள் திருப்பி இது நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த பொண்ணு திருப்பி போய் அங்கே போய் நடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன், நடிச்சிருக்கு நடிக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் உடைச்சிருங்களேன்னு சொல்லி. உடைக்க முடியாது, எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணாலும் யாராவது ஒரு சாமியார் கூட்டிகிட்டு வாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க முடிஞ்சா என்னை விளக்கி விட்டாங்கன்னா அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா, நானே சொல்றேன். இப்ப நீங்க சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, இப்ப அது உங்களால பண்ண முடியுது. அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயம் சும்மா அந்த லைட்டையாச்சும் வந்து நினைச்சா அதுதாங்க சினிமாவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க சொல்றது, நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? படம் எடுக்கிறாங்கன்னா எங்க மார்க்கெட்லயே எத்தனையோ படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. பொள்ளாச்சி மார்க்கெட்ல எடுக்காத ஷூட்டிங்கா அத்தனை எடுத்தாங்க. ஒருத்தர் தொடருக்கு முன்னாடி அங்கிட்டு போய் விழுவாங்க. அது வந்து போலி, இது நிஜம். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம், எத்தனையோ மீடியாவை பார்க்குறோம், எத்தனையோ செய்கிறோம். இப்போ என் தங்கச்சியே பார்த்தீங்கன்னா கடையே வச்சுருந்தாலும் செல்லு பார்க்காம இருக்க மாட்டாள். அவளே பலதை பார்த்து சிரிப்பா. ஆனால் நான் வந்ததுலேருந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்துட்டே இருந்தான்னா தூக்கி செல்லை காமிச்சு வச்சுட்டு பேசாம படுத்து போய். எனக்கு அவ்வளோக்கா புரியாது, எனக்கு அதில் ரொம்ப நேரம் பார்க்க முடியும், வச்சிருவேன். நான் என்ன கேட்குறேன், உங்கள் தங்கச்சிக்கு உங்களால் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகுது, கடைக்கே போக மாட்டாங்க, வியாபாரமே நடக்க மாட்டேங்குது, வீட்டிலே படுத்து கிடக்குறாங்க, இதுதான் உங்களுக்கு தேவையா? உங்கள் தங்கச்சியை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் வரீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் நான் பண்ணுறேன். அவள் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறா. வியாபாரம் பண்ணுறவங்க எப்படிங்க ரெஸ்ட் எடுப்பாங்க? அவள் எதுக்கு ஓடி ஓடி வேணுங்கிற தேடித்தான் வச்சிருக்கா அவன் மகளுக்கு. இன்னும் எதுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருக்கணும்? அவங்க வீட்டுக்கார போக சொல்லுங்க. சரி, அவங்க வீட்டுக்கார கடைக்கு பண்ணட்டும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? அவங்களுக்குன்னு வந்து ஒரு கணவர் இருக்காங்க, அதுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தையோட கணவரோட அவங்க எப்போ நார்மலாக பேசுவாங்க? எப்பயுமே வந்து நீங்கள் உங்கள் உடம்புல இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட தான் அவள் பேசுறது கம்மியாயிருச்சு நீ சொன்ன மாதிரி. ஆனால் பொண்ணுகிட்ட எப்போவுமே உண்மையாக தான் நான் இருக்கேன். ஆனால் என் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட பேசுறது மட்டும் எனக்கு இதாக இருக்குது. அதுதான் ஏன்னு கேட்குறேன். அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்களா? அவங்களே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அவங்க உடம்புல வந்து இருந்துக்கிட்டு அவங்கள இவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டு இப்போ வந்து ஊர் ஃபுல்லாக அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க. இதில் சிரிச்சாலும் சில கருத்துதில் இருக்குப்பா. சில இதில் என்ன கருத்து இருக்கு? கண்டிப்பாக இருக்கும். சரி சொல்லுங்க. சில பேர் பேயின்னு போட்டு போய் பேசுகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிவிலெலாம் பார்த்தா வருது வரல அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொன்னீங்களே மேஜிக் பண்ணி எதாவது காட்டுங்கன்ட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் ரியாலிட்டியாக நான் ஒரே சாப்பாடு தான். சரி ஓகே, சாப்பாடை தவிர்த்து வேற என்னெல்லாம் நடந்திருக்கு? வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள் தங்கச்சிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க? அவங்க மாமியார் வீட்டில் பிரச்சனை நடக்கிற போதெல்லாம் நான் முன்னே நின்றுருக்கேன். அவளுக்கு இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு தோணாது. நான் பார்த்தா கோவத்தில் அவங்க வீட்டுக்காரவே இது பண்ணுவேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், நீ வந்து இப்படியே நடந்துக்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா சத்தமெல்லாம் பேசாமல் உட்காந்துக்குவேன். ஒரு பேர்த்து ஏன்னா என் தங்கச்சி ஒரு சொல்லிட்டு நான் மாற்றி பேச முடியாது. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் நாத்தனா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. என்னால் அது தாங்க முடியாது. அப்போ அந்த டைம் தான் நான் வெளிப்படுவேன். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியே வரமாட்டேன். இப்போ அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அவங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க. அதனால தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். இந்த 4 மாதமாக நான் பாட்டுக்கு வருவேன், தூங்குவேன், எந்திரிப்பே போவேன். இந்த 1 மாதம் அவளுக்கு அம்மா போட்டு இருந்துச்சு, அது கூட நானும் இந்த 1 மாதம் ரம்ஜான் மாதம் வச்சு அப்படியே இங்கேயே இருந்துகிட்ருக்கேன். எனக்கு நான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க தான் நாகூருக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும். திருப்பி நான் நாகூருக்கு போனால் நீங்கள் போயிடுவீங்க? கண்டிப்பாக போயிடுவேன். நான் கண்டிப்பாக நாகூருக்கு நான் போயிடுவேன்.
சரி, உங்களுக்கே வந்து பசங்க 3 பசங்க இருக்காங்க. நீங்க ஏன் யார் உடம்புலயும் போகாம உங்க தங்கச்சி உடம்புல வந்தீங்க? என் பொண்ணுகிட்ட நான் எப்படிங்க போகட்டும்? என் பொண்ணுகிட்ட இருக்கிற போதே என்னை சரியாகவே யாருமே பார்த்துக்கல. ம். இல்லாத போது நான் எப்படிங்க போகட்டும்? கொண்டாங்குடுத்த வீட்டில் எப்படி போய் இருக்கிறது? உசுரோடு இருக்கிற போதே என்னை அங்கங்கே பையா நான் வாங்கிட்டு போகிற போது ஏற்றுக்கிட்டவங்க, நான் பையா தூக்கிட்டு போகிற போது யாருமே ஏற்றுக்கல என்னைய. ம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எங்கள் அம்மா இப்படி வச்சு நான் என் தங்கச்சி கேவலப்படுத்துகிறாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. யாரு? அவங்க பொண்ணு. அதாவது ரம்ஜா இருக்கா பார்த்தீங்களா, அவ சொல்கிறாளாம் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, எங்கள் அம்மா வந்து அவங்ககிட்ட வந்து பொய் அப்படின்னு என் தங்கச்சியை வந்து சொல்கிறாங்களா அவங்க. சரி, இப்போ வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து உங்க அக்கா, அதாவது உங்க பொண்ணுங்கள்லேருந்து உங்க பசங்கள்லேருந்து சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை பொய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலையுமே வந்து இதில் எத்தனை பேர் எங்கள் சுற்றி இருக்க ஆட்கள் நம்புவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் வந்து மூமெண்டால் ஏதாவது ஒன்று பண்ணி எங்களுக்கு வந்து நான் நிஜம்தான், நான் வந்து ஷக்கீலா தான் வந்திருக்கேன்னு ஏதாவது ஒன்று பண்ணி நிரூபிங்க. நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கல்லப்பா, அவங்க ஃபேமிலியில் பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ ஏன் வந்தீங்க? பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா? இப்போ கூட அவங்க வீட்டுக்கார பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை, இந்த இப்போ பேசிட்டு இருக்க சமயத்தில் அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஷோக்கு வந்தாங்க, அதில் வந்து அவங்க விளம்பரம் ஆனாங்க, அதனால நான் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லையேன்னு நான் கேட்குறேன். நல்லா ஜாலியாக தானே பேசுறாங்க. நீங்கள் வந்து பேசவே பார்த்தா எனக்கு அப்படியே உள்ள ஃபுல்லாகவே இதாக இருக்குது. மீண்டும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியே தெரியுது என் தங்கச்சியை. அதனால தான் இப்போ நான் பழையபடி வெளியே வந்திருக்கேன். தண்ணி விடுமா, இந்த மாதிரி நான் பேசினா வரும். அடிக்கடி தங்கச்சி உள்ள தண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பாள். ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஆகாது, உங்களுக்கு இப்படி ஆகும்? ஆமாம். இப்போ வந்து இயல்பாக இருக்கிறவங்களுக்கே உடம்புல வந்து ஏதாவது ஒரு ஃபீவரோ ஏதாவது ஒரு மாற்றம் வரப்பவே அவங்களுக்கு வாய்ஸ் மாறும், உடம்பு சரியில்லாமல் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வாய்ஸ் மாறுறதோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, உங்கள் தங்கச்சி வாய்ஸ்லேயே பேசுகிறீங்களே, ஒருத்தட்டு குரல் இருந்தால் ஒரு குரல் தப்பா வரும். அங்கே அந்த சேனலில் எப்படி பேசிகிட்டு இருந்தேன், அதில் எப்படி அங்கே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாதுவாக கேட்குறீங்க, சாதுவாக பதில் சொல்கிறேன். அந்த ஆப்போசிட்டில் ஒரு தம்பி இருந்தான், அவன் கேட்டால் எங்கள் அம்மாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் பேய்க்கு தான் எல்லாமே தெரியுமே. இல்லையா, அது எப்படி தெரியுங்க? அதுதான் ஆன்மாவா போயிடுச்சு. இல்லைங்க, கண்டிப்பாக தெரியாது. அந்த ஆன்மா அவங்கள சுற்றி தான். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு தப்பாக எடுத்துக்க, உங்கள் ரிலேட்டிவில் யாராவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து நீங்கள் ரொம்ப பாசமாக உள்ளவங்க போயிட்டாங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் அழுவீங்க? மினிமம் எத்தனை நாள் அழுவீங்க? அந்த மாதிரி தான் என் தங்கச்சி உயிரோடு இருக்க போதும் அழுதா, இப்போ நான் போயும் அழுகுறா. எனக்காக மட்டும் அழுகிறது இல்லை, இன்னும் 3 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போக முடியல வர முடியலன்னு அதையும் நினச்சி அழுகுறா. பெரியக்காவும் அதே மாதிரி அவன் மேலே அவ்வளோ பிரிய வச்சுருக்காங்க, அவங்களையும் பார்க்க முடியல, வெகு தோலையே கட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியல. சரிம்மா, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் சைடில் சொன்னீங்க, இப்போ உங்கள் தங்கச்சி பொண்ணை கூப்பிடுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், ஏன்னா அவங்க தான் இப்போ ஒரே வீட்டில் இருக்காங்க. சரி, கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.